எக்ஸசைஸ் 1.1ல 7th சம்மு ஓகேயா. கேபிட்டல் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, கேபிட்டல் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ரிவர்சல்லாம் இன்வெர்ஸுக்கு உள்ளது கேட்டிருக்கு. ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனாலே நான் வச்சுக்க ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு HA. இது ரெண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ரைட் சைடில் உள்ளது. இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ்னு கேட்டிருக்கு. ஏபி ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அஜித் பார்த்து பொறுமையாக மணி. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு எடுத்துக்க கிவன் மேட்ரிக்ஸை 3 2 7 5. பின் மேட்ரிக்ஸை எடுத்துக்கோ -1 -3 5 2. ஏபி முதல்ல மல்டிப்ளை பண்ணிடு, அப்படின்னா தான் ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏயவும் பியவும் மல்டிப்ளை பண்ணணும். 3 2 7 5 -1 -3 5 2. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 1 3 is 3, 5 2s are 10, 1 3 3s are 9, -9 2 2s are 4. ரோபை காலம் பண்ணு. 1 7 is 7, 5 5s are 25. அடுத்து 1 7 3s are 21, 5 2s are 10. அப்படியே செப்பரேட் பண்ணி ஆன்சர் எடு. 13. அடுத்து -5. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாரு, 18 வர்ற மாதிரி இருக்கு. அடுத்து -11. இதுதான் ஏபி அப்படின்னு வருது. இதுதான் ஏபி அப்படின்னு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வருது. அப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எழுதணும். ஏபி ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு HAB அப்படின்னு எழுதணும். மைனஸ் ஃபஸ்ட்டு 1 1 3 is 3 -3 5 2s are 10. வெரி குட். 5 3s are 10 + 10 தம்பி. அப்போ சப்ரைட் பண்ணால் இந்த இடத்துல மாறும். இந்த இடத்துல மாறும்னா என்ன வரும்? 7. பார்த்துக்க பொறுமையா. கரெக்ட், வெரி குட். 7 வருது. ரெண்டாவது ஆன்சர் கேட்டால் பார்த்துக்கலாமா? 3 3s are 9, 2 2s are 4, 1 7 is 7, 5 5s are 25, 7 3s are 21, 5 2s are 10. ரைட். அப்போ ஏபி வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 7 வருது. ரைட். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃபார்முலா ஏபி ஹோல் இன்வெர்ஸுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி மறுபடியும் டிட்டர்மினன்ட் போட்டு எழுதுன்னு அவசியம் இல்லை. இதுதான் ஆன்சரு. இந்த ஆன்சருக்கு வந்து அப்படியே கண்டுபிடிக்கலாம் டேரெக்டாக. முதல்ல லீடிங் டயகனல் இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 7 11 77, 7 11s are 77, -77, -77. ஒரு டைரக்ஷன் மைனஸ். இந்த மைனஸ் இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணையில என்ன ஆகும் பார்த்துக்க. 8 5 40, 4 5 9 90 வருது. -90 வருது. அதோட சேர்ந்தா என்ன ஆயிரும்? +19 ஆயிரும். சரியான்னு பார்த்துங்கடாமா. 19 வந்துடும். அப்போ சப்ராய்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சர் வந்து அப்படின்னு பாரு. 13 கிடைக்குமா அப்படின்னு பாரு. 13 கிடைக்குதா அப்படின்னு பாரு. 13 அப்படின்னு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகேயா, குட். இது இருக்கட்டும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஏபி. அட்ஜாயிண்ட் ஏபி ஏபி கண்டுபிடிச்சதுக்கு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இடத்துக்கு தான் வரணும். லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா -11 7. அதர் டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா 5 -18. இவ்வளோதான். தேர்ஃபோர் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு HAB. -11 5 -18 7. இதுதான் ஒன்றாவது ஆன்சர். இதுதான் ஒன்றாவது ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. விச் இஸ் ஒன்றாவது ஆன்சரா இது. ஃபஸ்ட்டு ஆன்சரு லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபி ஹோல் இன்வெர்ஸ். இப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பி ஈக்குவல்ட்டுன்னு கணக்கை எடுக்கிறோம். எடுக்கையில் -1 -3 5 2. அப்போ பி இன்வெர்ஸ்ன்றது ஃபார்முலா என்னென்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு என்னது HB. இதுதான் ஃபார்முலா. அப்போ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கையில் ஃபஸ்ட்டு 1 2 is 2 என்ன 2 -2 -5 3s are 15, -15 என்ன 15 ஆயிரம் +15 ஆயிரம். அப்போ என்ன ஆன்சர் வந்துருச்சு? 13 அப்படின்னு வந்துருச்சு சப்ராய்ட் பண்ணா. ஓகே. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரனால இங்கக்குள்ள எழுதலாம் பி இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த இதுக்கு எழுதலாம்ல சார் அப்படின்னு கேட்டால் எழுதலாம். அந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 வரனால ஏபி ஹோல் இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதலாம். இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஸ்கில்லு தான் எழுதுறது. சரியா? தப்பாக மட்டும் எழுதக்கூடாது. அதனால தான் அவாய்ட் பண்ண சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அட்ஜாயின் பி கண்டுபிடி. அட்ஜாயின் பி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் பி. 2 மேலே போயிடும், -1 கீழே வந்துடும். 2 -1. அதர் வந்து அதர் டயகனல் சைன் சேஞ்சு +3 -5. ரைட்டு. இப்போ பி இன்வெர்ஸ்னு எழுதுனோன்னா 1/13
டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இதாக இருக்குது 13 இன்ட்டு அட்ஜ் பி 2 3 -5 -1 இது அடுத்து பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்ச ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏ எடுத்துக்கோ ஏ எடுத்துட்டு அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 3275 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 3 சார் 15 -7 2 சார் 14. அப்போ செப்பரேட் பண்ணால் 1 தான் வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து இந்த இருக்கு ஏ லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா -2 -7. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/1 இன்ட்டு அட்ஜ் ஏ 5 -2 -7 3. இதுதான் ஏ இன்வர்ஸ். இது பி இன்வர்ஸு, இது ஏ இன்வர்ஸு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 1/13 இது 1/1 ஒன்று தான். அப்போ 1/13 வந்துடும். அப்போ பி இன்வர்ஸை எழுதி ஏ இன்வர்ஸ் எழுதணும். பி இன்வர்ஸ்ன்றது 2 3 -5 -1. இது வந்து ஏ இன்வர்ஸ் 5 -2 -7 3 அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு 1/13 வந்துருச்சு. சரியா? இந்த ஆன்சர் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர் கொடுத்தல இந்த ஆன்சர் வரணும். இந்த ஆன்சர் வரணும்னா பார்த்துக்க 5 2 சார் 10 7 3 சார் 21 -21. அப்போ -11 வருது ஆன்சரில் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு 2 2 சார் 4 -4 3 3 சார் 9 +9 அப்படின்னா 5 வருது ரெண்டாவது ஆன்சர் இந்த இடத்துல. நான் டேரெக்டாக செய்கிறேன், ஸ்டெப்பை பார்த்துக்கோ. அடுத்து 5 5 சார் 25 -25 வருது +7 வருது. அப்போ 18 -18 வருது. நெக்ஸ்ட்டு ஒன்று 1 2 1 +2 வருது. அடுத்து என்ன வருது? -3 வருது. செப்பரேட் பண்ணால் பார்த்துக்க, அதை மட்டும் பார்த்துக்கோ. இந்த ரோ இது 5 2 சார் 10 1 3 is 3. அப்போ 7 வருது. பார்த்து பொறுமையாக ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் பண்ணி பாரு. இது செகண்ட் ஆன்சர். நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணி ஆன்சரை நீ செஞ்சு காமிச்சு வேணால் எழுதிக்கோ அந்த இடத்துல. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றையும் ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆன்சர் ஃப்ரம் 1 and 2ன்னு சொல்லி ஆன்சரை க்ளோஸ் பண்ணு. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS எழுதினாலும் சரி, இல்லைனா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். LHSன்னு எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ. இந்த இடத்துல LHSன்னு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு அப்புறம் செய்யல இங்கனக்குள்ள பி இதில் வரையில் RHSன்னு எடுத்துட்டு LHS ஈக்குவல் டு RHS வேணால் எடுக்கலாம். இல்லையா அந்த கொஸ்டின் கொடுத்ததை எடுத்து எழுதிரு. ஆன்சர் புரியுதான்னு பாரு, பொறுமையாக செய்யி.